ஷஷ்டி டிவி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளுமே இருக்குது. குரு பகவான் அப்படிங்கிறது அதாவது 12 ராசி கட்டங்களில் நம்ம ஜாதகத்தில் ஏதாட்டி ஒரு இடத்துல இருப்பாங்க. நவகிரகங்கள் எல்லாருமே அப்படிதான். அதே மாதிரி இந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாங்க, என்னுடைய லக்னத்திற்கு குரு அந்த ரிஷப ராசிலேருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போகிறாங்க. அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். நண்பர்கள் உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. குரு பகவான் தற்போது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். யாருக்கெல்லாம் இந்த குரு பகவான் நன்மைகளை செய்ய போயிருக்கிறார்? சுப குருபாகவும், சிலருக்கு பிரச்சனை தரக்கூடிய பாவகங்களில் குருவாகவும் யாருக்கு அமர போறார் அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேஷ ராசி அக்ஷய லக்னம் மேஷ லக்னமாகவோ இல்லைனா எனக்கு மேஷ ராசியாகவோ யாருக்கு இருக்குது? குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். இந்த 3ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் எந்த மாதிரி செயல்களை செய்வார்? இப்போ நம்ம ஜாதகம் எடுத்தனா பலதரப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒருத்தங்க நான் எப்படி இருப்பேன், என்னுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும், என்னுடைய வருமானம் எப்படி இருக்கும்? இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இத்தனை நாளாக கொஞ்சம் தடையாக இருந்தது அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ வருமான லாபத்தை உங்களுக்கு குரு பகவான் தரப்போகிறாரானா கண்டிப்பாக தரப்போகிறார். சிலருக்கு முயற்சிகளில் ஒரு தாமதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருப்போம். இப்போ நிலையான முயற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி முயற்சிகளில் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கும். வீடு வண்டி வாகனங்களுக்காக சுபவிரயம் செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறது சொல்லலாம். குழந்தைகள் மூலமான லாபம் தரக்கூடிய குரு பகவான் இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த கடன் சம்பந்தப்பட்டது, நோய் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது, கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்கும். சிலருக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு வருமானா கண்டிப்பாக இருக்கும். திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். திடீர் திருமண யோகத்தையும் காதல் திருமணத்தையும் தரக்கூடியது யாரு அப்படின்னா இந்த குரு பகவான் மட்டுமே அப்படிங்கிறது சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியினால் தீராத கடன் அப்படிங்கிறது ஏற்படுமானா ஏற்படும். நான் ஏதோ ஒன்று பண்ண போனேன், அது எனக்கு பிரச்சனையாக முடிஞ்சுது, கடனில் முடிஞ்சுது, விரயமாக ஆகுது, அதுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த குரு பகவானுக்கு கண்டிப்பாக இருக்குது. பாக்யஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து உங்கள் பாக்யஸ்தானத்தையே பார்க்குறாரு. ரொம்ப சிறப்பாக இருக்குமானா சிறப்பாக இருக்கும். ஆனால் சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போகிறது, செலவு பண்ணுறது, தந்தைக்காக செலவு வைப்பது, சுப விரயமாக மாற்றுவதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி நிகழ்வுகளில் ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக புது முயற்சிகள் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய முயற்சிகளில் கொஞ்சம் தாமதமும் கொஞ்சம் தடையும் ஏற்படும். இந்த குரு பகவான் மேஷ லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஒரு போராட்டமான வாழ்க்கை, இல்லைனா நான் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் மாற்றணும், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சா கூட நம்மளால் ஈஸியாக அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு மந்தத்தன்மை அப்படிங்கிறது குரு பகவான் கொடுப்பாரானா கொடுப்பாரு. அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் அந்த நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மையை எதிர்பாராத விதமாக லாபமாக கொடுப்பாரு. நான் ஒரு 2 வருஷமாக ப்ரொமோஷன்ஸ் வேண்டின்னு இருக்கேன், கிடைக்குமானா இந்த வருஷம் குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி விரயஸ்தானாதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கிறனால முயற்சிகள் சம்பந்தப்பட்டதில் விரயம் பண்ணுவார். இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு லாபமாக இருக்குமானா லாபமாக இருக்கும். தொழில் ஸ்தானம், நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வருஷம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறமாட்டி வெளிநாட்டு யோகம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். மேஷ லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த குரு அப்படிங்கிறது நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாரு, கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு குரு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வருமான தடையை குறிக்குமானா கண்டிப்பாக குறிக்கும். நம்முடைய லக்னாதிபதி தான் நமக்கு பிரச்சனைக்குரிய கிரகம்னு சொல்லலாம். எப்போதுமே இந்த ரிஷப லக்னக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை தானாக போய் மாட்டிக்கிறது, ஏதாட்டி பண்ண போகிறேன்னு பண்ணி அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறது இவங்களோட ஒரு தன்மையாக இருக்கும். நம்ம நம்மளை அறியாமலே பேசக்கூடிய செயல்கள்லேருந்து பிரச்சனையை கொடுக்குமானா இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏதாட்டி ஒரு இடத்துக்கு போகும்போது
அதாவது தப்பி ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது இந்த காலகட்டத்தில. குடும்பத்தில ஏதாட்டி சுப நிகழ்வுகளுக்கு போகும்போது, நம்மளுடைய கருத்தை முன்வைக்கும்போது, முன்னாடி பின்னாடி என்ன பேசுறாங்கன்னு கவனித்து பேசுவது அப்படிங்கிறது சிறப்பு. குடும்பத்தினால் சண்டை சச்சரவுகள் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். இந்த குடும்ப சொத்த பிரிக்கிறது, அதனால நமக்கு லாபம் கொடுக்குமானா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு பகவானால் பிரச்சனைக்கு பின் லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். பெரும் பணம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு திடீர் யோகத்தை கொடுப்பாரானா கண்டிப்பாக குரு பகவான் அப்படிங்கிறது கொடுப்பாரு. முயற்சிகள் நல்லா இருக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் சார்ந்தது அப்படிங்கிறது லாபமாகவே அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். 2 வருஷமா வீட்டுக்காக ட்ரை பண்றேன். இந்த வருஷம் எனக்கு குரு பெயர்ச்சி என்னுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வருவாரு. அதுவும் குடும்பத்தின் மூலமாக எனக்கு ஒரு பணம் கிடைக்கும். அதன் மூலமாக நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு, கண்டிப்பாக அந்த ஒரு சுப நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். குழந்தைகள் மூலமான லாபம் இருக்குமானா, குரு பகவானால் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரானா கொடுப்பாரு. இதுவரைக்கும் நான் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய மருந்தோட தன்மை குறையுமானா, இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமாட்டி மாற்று முறை மருத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்துக்கலாம். மருந்தோட அளவுகள் நான் ஒரு டெய்லி ஒரு 6 மாத்திரை சாப்பிட்றேன். இப்ப நான் ஒரு 2 மாத்திரை சாப்பிட்டா போதும். நோய் குறையுமானா நோய் குறையாது. ஆனா நோய்க்குண்டான மருத்துவம் அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். அது உணவின் மூலமாக மருத்துவமாகவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். களத்திரஸ்தானம் 7ஆம் பாவகம் இங்க நல்லா இருக்குதா அப்படின்னா, திருமணத்தில எந்த பிரச்சனைகளும் அப்படிங்கிறது அங்க இருக்காது. ஏன்னா, திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு நம்ம முயற்சி பண்ணியிருந்தோம்னா, இப்ப நடக்கக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். ஆனா, குடும்பத்தில பேசும்போது, பெண் பார்க்கும்போது பெரியவர்கள் முதல்ல பேசுறத விட, நண்பர்கள் பேசுவதில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம பெரியவங்கள பேச விட்டா, எனக்கு ஏத்த மாதிரி பொண் பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலேயே திருமண தடை அப்படிங்கிறது அங்க நடக்கும். பார்க்கிற பெண், மனதுக்கு பிடித்த பெண் இருந்ததுன்னா, கண்டிப்பாக திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாரி தீராத கடன்னு சொல்லுவோம். அதுக்காக நம்ம வட்டி கட்டக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில அதிகமாக இருக்கும். ஒரு கடன கட் பண்ணிட்டு, இன்னொரு பெரும் கடன் வாங்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த 1 வருஷ காலம் கொஞ்சம் கவனமாக கையாள்வது சிறப்பு. தொழிலுக்குண்டான முயற்சி அப்படிங்கிறது லாபம் தரும். லாபம் சம்பந்தப்பட்டது அனுகூலமாக கண்டிப்பாக இருக்கும். 2வது திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் 2வது திருமணத்தை பண்ணக்கூடிய ஒரு தன்மையில அப்படிங்கிறது இருக்கிறாரு. இந்த சுப நிகழ்வுகளை நடத்தி வைப்பாரானா கண்டிப்பாக நடப்பாரு. சிலருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குமானா, இந்த வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாட்டில போறவங்களுக்கு ஆல்ரெடி நான் போயிருந்தேன். எனக்கு அதில எந்த அனுகூலம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு, தற்போது ஒரு மாற்றமும், ஒரு அனுகூலமான காலம் அப்படிங்கிறது இந்த குரு பகவான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ரிஷப ராசிக்காரங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா, கால பைரவர் வழிபாடு பண்ண பண்ண நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். இந்த ரிஷப ராசிக்கு 12 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல செய்து வருவது அப்படிங்கிறது மிக சிறப்பு. செய்து வாருங்கள். உங்களுக்கு நிறைந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாகவோ, அக்ஷய ராசியாகவோ யாருக்கு இருக்குது? உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் வந்து உங்க லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும், 10ஆம் அதிபதியும். அவர் லக்னத்திலேயே உட்கார்றாரு. இந்த குரு பகவான் எந்த விதமான பலனை செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, குரு பகவான் வந்து கடந்த 1 வருஷமாகவே நமக்கு நிறைய மனக்குழப்பத்தையும், நண்பர்களால் ஆதாயம் இல்லாத ஒரு தன்மையும், தொழில் மாற்றத்தையும் நமக்கு அந்த மாதிரி சிந்தனைகளை கொடுத்திருப்பார். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். நிலையான ஒரு முடிவெடுப்பதற்கும், நண்பர்கள் மூலமாக பிரிந்த நண்பர்கள் வந்து சேர்வதற்கும், திருமண உறவுல பிரச்சனையானவங்க சேர்வதற்கு உகந்த காலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள். கண்டிப்பாக நடக்குமானா நடக்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல, இல்லைனா வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முடிவு எடுப்பதற்கு இந்த காலம் அனுகூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் அதிபதி. அப்போ திருமணம் ஆனவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். திடீர் திருமண யோகத்தை கொடுக்குமானா கொடுக்கும். காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு கொடுக்குமானா கொடுக்கும் உங்களுக்கு. படிப்பு சம்பந்தப்பட்டது, மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி படிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். கடன் சார்ந்தது, தொழிலுக்காக கடன் அப்படிங்கிறது வாங்கக்கூடாது. வேலையில் கடன் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குவது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நம்ம முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம், இல்லைன்னா 1க்கு 2 தடவை செய்யக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது தான் பலன் கொடுக்கும். அப்போ ஒரு தடவை நீங்கள் ஏதாட்டி திட்டமிடுதல் இருந்ததுன்னா 1க்கு 2 தடவை அதை செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். நமக்கு வந்து பெரும் பிரச்சனைன்னு சொல்லுவோம், தீராத கடன்னு சொல்லுவோம்.
அது என்னன்னா, என்ன திருப்பி திருப்பி வந்து வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும். கடன் வாங்கி செலவு பண்ணணுங்கிற ஒரு தன்மை இருக்குமானா இருக்கும். அதுவும் என்னுடைய சந்தோஷத்திற்காக கடன் அப்படிங்கிறது அங்க வரும். கடன் வாங்கி செலவு பண்ணிருவோம். அதனால போராட்டத்திற்கு பின் தான் அந்த கடன் அடைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். நண்பர்கள் எதையும் சொன்னாங்கன்னா கேட்க வேண்டாம். புதிய தொழில் முயற்சிங்கிறது இந்த காலகட்டத்தில கூடாது அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிக்கிறோம். மாமியார் அவங்க வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்ல. நெறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாமியார்னால் அழுத்தம் அப்படிங்கிறத அனுபவிப்பாங்க. அது தற்போது ஒரு விலகக்கூடியது. இல்லன்னா, அவங்க பேச்ச அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு, ஒரு செயல் செய்வதின் மூலமாக இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாமா அப்படின்னா, கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த குரு அப்படிங்கிறது யோக குருவாகவே இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அக்ஷய ராசி மிதுன ராசியாக இருக்குது அப்படின்னா, இந்த 1 வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நிலையான முடிவுகள் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக எடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு. நன்றி.